ஹே காய்ஸ், ஃபைனலாக டிவிஎஸோட அப்பாச்சி RTX 300 அப்படிங்கிற இந்த ஒரு அட்வென்ச்சர் பைக் பார்த்திங்க அப்படின்னா லான்ச் வந்து இன்னும் 1 or 2 மந்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த RTX 300 அப்படிங்கிற அட்வென்ச்சர் பைக்கில் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனை எதிர்பார்க்கலாம், ப்ரைஸ் எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய RTX 300 அப்படிங்கிற இந்த ஒரு அட்வென்ச்சர் பைக்கோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிவிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா RTX அப்படிங்கிற ஒரு நேம்ல அப்பாச்சி மாடல்ல உங்களுக்கு 300cc அட்வென்ச்சர் பைக் லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொன்னாங்க. அப்புறம் நம்ம இந்தியாவில் நடந்த பாரத் எக்ஸ்போல கூட பாத்தீங்கன்னா RTX 300ஓட ஒரு ரெண்டரிங், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரோட்டோடைப் மாடல் வந்து ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அந்த பைக்கோட ஸ்பை ஷாட்ஸ் வந்து எல்லாம் கிடைச்சிருக்கு. ஏன்னா அது வந்து அந்த ஸ்பை ஷாட்ஸ்ல பாத்தீங்கன்னாலே ரோட் டெஸ்டிங் வந்து இருக்கும்போது நமக்கு ப்ரொடக்ஷன் முடிஞ்ச அந்த ஒரு பைக்கை தான் ரோட் டெஸ்டிங் கொண்டு வருவாங்க, பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்பை ஷாட்ஸில் இருக்கக்கூடிய RTX 300ல என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த RTX 300 பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 2,20,000 உங்களுக்கு வந்து ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ 2,20,000 தான் வந்து இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸே இருக்குங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதாவது வந்து டாப் இன் மாடலே நான் சொல்கிறேன் 2,20,000. ஸோ எனக்கு தெரிஞ்ச அண்டர் 2,00,000 இந்த RTX 300 அப்படிங்கிற அட்வென்ச்சர் பைக் வரும். முழுக்க இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 200க்கு தான் வந்து ரைவலாக வந்து வரப்போகுது. நல்ல ஒரு பெஸ்ட்டான அட்வென்ச்சர் பைக், நம்ம ஊர் பைக்குங்க, தாறுமாறாக தான் இருக்கும். டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி, எர்கனாமிக்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், வேல்யூ ஃபார் மணியான பைக் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டிவிஎஸோட RTX 300 பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும். அண்ட் இதில் ரொம்பவே டாலான விண்ட் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயம் உங்களுக்கு ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிளிட் சீட் வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த பைக்கில் உங்களுக்கு லக்கேஜ் ரேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்ட்டாகவே கொடுத்துட்றாங்க. முக்கியமான விஷயம், இதில் 14 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷன் அண்ட் நேவிகேஷன் அப்படிங்கிற விஷயமும் இதில் அவைலபிளாக இருக்கும். இந்த பைக்கோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இதில் உங்களுக்கு ஸ்டாக்காகவே டியூல் பர்பஸ் டயர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த பைக்கோட டயர் சைஸ் ஃப்ரண்ட்டில் வந்து 19 inch, ரியரில் 18 inch வீலும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா 21 inch போனால் உங்களுக்கு ஹிமாலயன் அளவுக்கு இதில் வந்து வீலோட சைஸ் பார்க்கும்போது தெரியல. அதனால் ஒரு 19 inch, ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18 inch வீலும் தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு பைக் ரொம்ப ஹைட்டான பைக்குங்க, ரொம்ப டாலான பைக்காக இருக்குது. டெஃபினட்டாக 5.5 இருக்கக்கூடிய ஹைட்டில் இருக்கவங்களாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பைக்கில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அலாய் வீல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. 298cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve இன்ஜின் தான் இந்த பைக்கில் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. மேபி ஆயில் கூல்டாக கூட இருக்கலாம், இன்னும் கன்ஃபார்ம் கிடையாது. ஆப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்லா அலாய் வீல்ஸ், டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு லுக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான விஷயம் என்னன்னா, இந்த பைக்கோட ஓரளவுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா BMWவோட G310 GSோட சேமான லுக் மாதிரி தான் தெரியுது ரியர் லுக்கை பார்க்கும்போது. இந்த பைக்குக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸாக அண்டர் 2 lakh rupees தான் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன். நல்ல இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு 20 ஹார்ஸ் பவரும் ஒரு 20 Nm டார்க்கும் கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும், எதிர்பார்க்கலாம். அண்ட் 6-speed கியர் பாக்ஸ் இருக்க போகுது. நல்ல சஸ்பென்ஷன் செட்டப் கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டி, எர்கனாமிக்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஓரளவுக்கு ஆஃப் ரோடிங் பண்ண முடியும். அட்வென்ச்சர் வந்து இந்த பைக்கில் தாராளமாக பண்ணலாம். உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.